ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சிவகாசி காஸ்பல் டேபர்னாக்கிள் சபையின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பவுல் எழுதியிருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, மனிதன் மரணத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல என்பதை நாம் இந்த வசனத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. மனிதன் நித்திய ஜீவனை உடையவனாக நித்திய காலமாக தன்னை உண்டாக்கின தேவனோடு கூட சந்தோஷமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டவன் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட அந்த நித்திய வாழ்வை மனுஷன் இழந்து போய்விட்டான் என்பதை நாம் அறிய முடிகிறது. காரணம், மனுஷன் பாவம் செய்து அந்த நித்திய வாழ்வை இழந்து விட்டான் என்பதை நாம் அறிகிறோம். பிரியமானவர்களே, பாவம் செய்த மனுஷனுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது மரணம் என்பதை நாம் தெளிவாக இங்கே நாம் பார்க்கிறோம். பாவம்தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்வை அசூசிப்படுத்துகிறது. மனிதன் தேவனை சந்திக்க முடியாதவனாக அவன் செய்கிற பாவம் அந்த மனிதனை தேவனுடைய முகத்திற்கு மறைக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. மனுஷனுடைய பல போராட்டத்திற்கு காரணம் அவன் செய்கிற பாவம் என்பதை இன்றைக்கு மனிதன் அறியாதவனாக இருக்கிறான். மனுஷன் செய்கிற பாவம்தான் அவனை நித்திய வாழ்வை இழக்க வைத்தது மாத்திரமல்ல, அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, வேதனையோடும் துக்கத்தோடும் வெறுப்போடும் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் செய்கிற பாவத்தினாலே மனுஷன் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை சந்திக்க முடியவில்லை, தரிசிக்க முடியவில்லை. அப்படி என்றால் மனுஷன் செய்கிற பாவம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டியது மிக அவசியம்.
பிரியமானவர்களே, பாவம் என்பது இந்த நிலையற்ற உலக வாழ்விலே நித்திய நாயகனாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அல்லது மனுக்குலத்தை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட இணைந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதது பாவம் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாக மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளாததே பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்தாரோ அவன் நோக்கத்தை, விருப்பத்தை ஒவ்வொரு சிருஷ்டிகளும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆண்டவர் வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், சூரியனை சிருஷ்டித்தார், ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினார், ஊர் பிராணிகளை சிருஷ்டித்தார். ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தன் தன் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து மரங்கள், செடிகள், கொடிகள், சமுத்திரங்கள் ஒவ்வொன்றுமே எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டதோ, தன்னை உண்டாக்கின தெய்வம், தன்னை சிருஷ்டித்த கர்த்தர் தன்னை எதற்காக இந்த சாயலிலே உண்டாக்கினாரோ அதனுடைய நோக்கத்தை தெளிவாக அறிந்து ஒவ்வொரு சிருஷ்டிகளும் தன் தன் நோக்கத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே இருந்து அது சரியாய் நிறைவேற்றி தன்னை உண்டாக்கின தெய்வத்தை அது சந்தோஷப்படுத்துகிறது. ஆகவே அதனுடைய வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பூரிப்பாக இருக்கிறது. மிருகங்களை எடுத்துக்கொண்டாலும், பறவைகளை எடுத்துக்கொண்டாலும், ஊர் பிராணிகளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றும் தன் தன் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவாக அறிந்து சரியாய் தேவனுடைய நோக்கத்தோடு கூட அது தன்னை இசைந்து தேவனுடைய சித்தத்திற்கு அல்லது விருப்பத்திற்கு அது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய திட்டத்தை தன் வாழ்விலே ஒவ்வொரு சிருஷ்டிகளும் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய சாயலாக, தேவனாக உண்டாக்கப்பட்ட மனுஷனோ தன்னை உண்டாக்கின தெய்வத்தை மறந்து, தன்னை உண்டாக்கின ஆண்டவரை மறந்து, அவர் கொடுக்கப்பட்ட கட்டளையை மறந்து, அவருடைய உபதேசத்தை மறந்து, அதன்படி வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்களாக, வடிவமைத்துக் கொள்ள மனமற்றவர்களாக, தன் இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு
தேவன் வைத்திருக்கிற, அந்தந்த மனிதனுக்கு கடவுள் வைத்திருக்கிற, தெய்வம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மகிமையை அல்லது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக வேதனையோடு இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்லது உங்களுடைய குடும்பத்தாருடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய இனச்சன பெண்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய நண்பர்களுடைய விருப்பத்திற்குபடி அல்லது இந்த உலகம் விரும்புகிறபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை குறித்து என்ன விரும்புகிறாரோ நினைக்கிறாரோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா என்பதை இந்த ராத்திரிகளிலே சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிதான மறுரூபத்தை நீங்கள் இந்த நேரத்திலே அல்லது இந்த நாளிலே பெற்றுக் கொள்வீர்கள் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாதவராக, தன்னை அனுப்பின பிதாவினுடைய விருப்பத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவதற்காக தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக இந்த பூமியில் அவர் ஜீவித்தார். ஆம் பிரியமானவர்களே, அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வைத்த நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுமாக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் நினைக்காதபடி இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்கள் முழுவதுமாக நாம் இந்த உலகத்திலே ஜீவித்தாலும் நம்மை உண்டாக்கிற தெய்வத்தினுடைய நோக்கத்தை அல்லது அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம் என்றால், நாம் எந்த நேரத்திலே எந்த நாளிலே நம்மை அவருடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரம் முதல் அந்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நடக்கிறாத ஒரு புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய தேசத்திலே, உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய சபையிலே கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இதுவரைக்கும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க வாழ்வை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்த உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்டவர்கள் இந்த நிமிஷம் முதல் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்திற்கு அல்லது ஆண்டவருடைய விருப்பத்திற்கு முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி ஜீவிப்பதை விட்டுவிட்டு, உலக விருப்பத்தின்படி வாழ்வதை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படி தன்னை உண்டாக்கிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏதுவாக தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு யாரெல்லாம் இந்த ராத்திரி நேரத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் அங்கீகரித்து அவருடைய வாழ்க்கை இந்த நாள் முதல் இந்த நிமிஷம் முதல் நீர் புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய சந்தோஷ
சந்தோஷத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு ஜெய ஜீவியத்தை, சந்தோஷமான வாழ்க்கையை, நித்திய வாழ்வை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை அளிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதாக. ஆமென்.